மொபைல் வந்து எனக்கு விவே வர மாட்டிருக்கு, மொபைல் ஆஃப்லைன் வருதுன்னு கம்ப்ளைண்ட் இருந்தால் அது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்கள் மொபைலில் வந்து ஆஃப்லைன் இருக்குன்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து டிவிஆரே ஆஃப் ஆயிருக்கும், இல்லாட்டி உங்கள் இன்டர்நெட் இருக்காது. மேக்ஸிமம் மொபைல் ஆஃப்லைன் இருந்துச்சுன்னா முதல்ல நாங்கள் கஸ்டமர் என்ன பார்க்க சொல்லலாம், டிவிஆர் ஒர்க் ஆகுதா, இது மாதிரி லைட் எரியுதானே பார்க்க சொல்லுவோம். டிவிஆர் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி என்னன்னா மொபைல் வந்து உங்களுக்கு வியூ வரணும். ஓகே, டிவிஆர் ஒர்க் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் எதை பார்க்கணும்னா நம்ம வந்து வைஃபை ரவுட்டர்ல இதுல ஒரு லேண்ட் கேபிள் போட்டிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு இதுல நாங்க லேண்ட் கேபிள் போட்டிருக்கோம் பாருங்க. இங்க 2 லைட் வந்து பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கும் இதுக்கும் கரெக்டா கனெக்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த லேண்ட் எங்க போய் கனெக்ட் ஆகுதுன்னா அப்படியே இங்க ரவுட்டர் அங்க வச்சிருக்கோம் பாருங்க, ரவுட்டர்ல போய் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு டிவிஆர் ஆன்ல இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த ரவுட்டர் இந்த லேண்ட் இருக்குல்ல இதை ரிமூவ் பண்ணிட்டு இங்க திரும்ப என்ன பண்ணா டைட்டா போடணும். அதே மாதிரி அந்த எண்டோ ரவுட்டர் எண்ட்லயும் நீங்க அதே இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து டைட்டா போட்டு பார்க்கணும். இந்த 2 பக்கமும் போட்டு பார்த்துட்டு கரெக்டா பிளிங்க் ஆகுதா, இங்க பாத்தீங்கன்னா 2 பக்கமும் கரெக்டா போட்டாதான் உங்களுக்கு என்னன்னா பிளிங்க் ஆகும், இல்லாட்டி வந்து பிளிங்க் ஆகாது. அதுக்கு இதுக்கும் டேட்டா வருதுன்னா பிளிங்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 2மே நீங்க வந்து பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் வருதுன்னா உங்களோட இன்டர்நெட் கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணும். அது சிம் ரவுட்டரா இருக்கலாம், இல்லாட்டி வைஃபை கனெக்ஷனா இருக்கா, அதோட இது நெட் இதுல கரெக்டா வருதான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இந்த லேண்ட் கேபிள் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் வராது. இந்த லேண்ட் கேபிள் வந்து ஏதாவது கட் ஆயிருந்தாலோ இல்லாட்டி இது ஏதாவது ஷார்ட் ஆயிருந்தாலும் டேமேஜ் இருந்தாலும் வராது. அதுமே இந்த லேண்ட் கேபிளும் நீங்க மாத்தி பார்க்கலாம். உங்களுக்கு ரவுட்டர் எதுவும் பக்கத்துல இது மாதிரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த லேண்ட் கேபிள் வந்து 1.5 மீட்டர் 3 மீட்டர் அது மாதிரி ரெடிமேடாக விற்கிது, ஒன்று வாங்கி அங்கேயும் இங்கேயும் நீங்க இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். அது மீறி உங்களுக்கு வராட்டி உள்ளக்கு இருக்க செட்டிங்ல நம்ம பார்க்கணும். வைஃபை ரவுட்டர் ஐபி அட்ரஸும் நம்ம டிவிஆரோட ஐபி அட்ரஸும் ஒரே ஐபி அட்ரஸ் வந்து இருக்கணும். அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் பேஜ்ல டிஹெச்சிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆன்ல இருந்துட்டு அந்த ஐபி எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா இங்க மேல என்ன வரும்னா கனெக்டட்னு வரும். இங்க கனெக்டட்னு வராம நாட் கனெக்டட்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வராது. இன்டர்நெட் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டு அது மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நாட் கனெக்ட். இப்போ பாருங்க இன்டர்நெட் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நாட் கனெக்டட்னு வருது. ஸோ இது மாதிரி நாட் கனெக்டட்னு வந்தா இன்டர்நெட் இதுவும் வந்து கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகணும்னு அர்த்தம். இது மாதிரி நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ணணும். திரும்ப நான் அந்த பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க டிவிஆர் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணும். ரெண்டாவது இதுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணிருக்க லேண்ட் கேபிள் 2மே ரிமூவ் பண்ணி பாருங்க, இங்க லைட் பிளிங்க் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கப்புறமா இந்த லேண்ட் கேபிள்ல உங்களுக்கு லைட் பிளிங்க் ஆகட்டி இந்த லேண்ட் கேபிள் ஒண்ணு நீங்க என்ன பண்ணா மாத்தி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்குள்ள ஐபி அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா, இந்த இதுல கனெக்டடா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா உங்களோட வைஃபை ரவுட்டர்ல இன்டர்நெட் வருதான்னு நீங்க பார்க்கணும். வைஃபைல இன்டர்நெட் கட் ஆகுது காமனான ப்ராப்ளம். இப்போ எங்க ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 டைம் 5 டைம் இன்டர்நெட் வந்து கட் பண்றாங்க. கட் பண்ணாலே எங்களுக்கு இங்க ஆஃப்லைன் வந்துடும். அதனால நம்ம வைஃபைல கரெக்டா வந்து பேர் ஆகுதா, அதுல இருந்து இதுக்கு இன்டர்நெட் த்ரூ ஆகுதான்னு நீங்க எல்லாமே கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகே.